ஆனா ரொம்ப பாவம்டா அந்த வேணுகோபால் அப்படிங்கிற அந்த பையன். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, கர்நாடக மாநிலத்தில இருக்கக்கூடிய ஆசன் மாவட்டத்தில ஒரு ஊர்ல வந்து வேணுகோபால் மற்றும் பல்லவி அப்படிங்கின்ற 2 பேருக்கும் திருமணம் என்பது நடக்க இருந்ததுங்க. அந்த சமயத்துல வந்து கரெக்ட்டா வேணுகோபால் அவர்கள் தாலி கட்டும்போது, அந்த பெண் வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. அப்படின்ற மாரியான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேணுகோபால் அவர்களும் அவரும் 2, 3 தடவ கரெக்ட்டா சொல்லுங்க. ஸோ தாலி கட்டவான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு இல்ல எனக்கு வேணாம். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பெண் லவ் பண்ண அந்த பையன் கூட கல்யாணம் என்பது நடந்திருக்கு. ஸோ இப்ப இந்த இணையத்துல நியூஸ் வந்து பயங்கரமா சுத்திட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து கவலை என்னன்னா, ஏன் இந்த பெண் வந்து லவ் பண்ணத இத்தன நாள் சொல்லாம கடைசியா தாலி கட்டும்போது அத வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. நிச்சயதார்த்தம் 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்ட்டு ஏகப்பட்ட ஈவென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்பலாம் அந்த பெண் வந்து சொல்லியிருக்கலாமே. ஸோ அந்த பையன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஸோ அதுக்குன்ட்டு செலவு பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணும்போது. கடைசில அத்தன உறவினர்களுக்கு முன்னாடியும் நான் வந்து வேற ஒரு பையன லவ் பண்றேன். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லும்போது அந்த பையன் எப்படி நொறுங்கியிருப்பான்? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நான் போயிட்டு வரேன்.